அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றாக விளங்கக்கூடியது தாங்க திருச்செந்தூர் முருகர் கோவில். இந்த கோவில் கடலோரத்தை ஒட்டியிருக்கிறதுனால கடல் சார்ந்த தலமாக விளங்குகிறது. இந்த திருத்தலம் அப்படிங்கிறது மிக மிக சிறப்புக்குரிய ஒரு திருத்தலமாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லலாம். தற்போது பார்த்தீங்க அப்படின்னா முருகர் கோவில், அதாவது திருச்செந்தூர் முருகர் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற போகிறது. இந்த முருகர் கோவிலில் நடைபெறக்கூடிய கும்பாபிஷேகத்தில் எக்கச்சக்கமான, அதாவது 10 லட்சத்திற்கும் மேலான மக்கள் குவிவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்றையில இருந்தே பார்க்கும்போது திருச்செந்தூரில் மக்கள் குவிய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பக்தர்கள் அரோகரா அப்படின்ற கோஷத்தை எழுப்பி ஆரவாரம் செய்து முருகனை வழிபடுவதற்காக இன்றிலிருந்தே பக்தர்கள் திருச்செந்தூருக்கு படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு கோலாகலமாக நடைபெற போகிறது மகா கும்பாபிஷேகம். இந்த மகா கும்பாபிஷேகம் எப்போ நடைபெற போகிறது, இன்னும் இத்தனை நாட்கள் இருக்கிறது, இதனுடைய சிறப்பம்சம் என்ன, அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூரில் நடக்கக்கூடிய நாம் அறிந்திராத பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவலோடு வியக்கத்தக்க தகவலையும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் திறக்கப்படாத, அதாவது கிட்டத்தட்ட 37 வருடங்களாக திறக்கப்படாத கதவும் இந்த கும்பாபிஷேகத்தில் திறக்கப்பட போகிறது. அது மட்டும் இல்லாமல் 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் குவிவதற்கான வாய்ப்பாக அமையக்கூடிய இந்த மகா கும்பாபிஷேகத்தன்று யாகசாலைகள் 1000த்திற்கும் மேலே வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க. இன்னும் பரபரப்பான சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் கடவுள் அப்படின்னு பக்தர்களால் கொண்டாடப்படக்கூடிய, கோலாகலமாக கொண்டாடப்படும் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றா திருச்செந்தூர் இருக்குங்க. கடற்கரையோரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த அறுபடை வீட்டுக்கு ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான பக்தர்கள் குவிந்து முருகனை தரிசிக்கிறது வழக்கமாக வச்சிருக்காங்க. இந்த நிலையில் திருச்செந்தூர் கோவிலில் வரக்கூடிய 7ஆம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெற இருக்கு. அன்றைய நாள் காலை 6:15 மணி முதல் காலை 6:50 மணிக்குள் இந்த கும்பாபிஷேக விழா நடைபெற போகிறது. குடமுழுக்கு விழா அறிவிப்பு வெளியானது முதலே திருச்செந்தூர் வழக்கத்தை விட கூடுதலாக களைகட்டி காணப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளும் வெகு தீவிரமாக நடைபெற்றும் வந்துட்டு இருக்குங்க. அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, தூத்துக்குடி எம்பி கனிமொழி ஆகியோர் நேரடியாக கும்பாபிஷேக பணிகளை ஆய்வும் செய்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கும்பாபிஷேகத்திற்கான யாகசாலையில் பூஜைகள் இன்று தொடங்கி இருக்கிறது. இந்த பூஜைகள் இன்று முதல் கும்பாபிஷேக நாள் வரைக்கும் நடைபெற போகிறது. யாகசாலை நடக்கக்கூடிய இடம் முழுவதும் தங்க நிறத்தில் ஜொலிக்கக்கூடிய வகையில் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. யாகசாலை நடக்கக்கூடிய இடத்துல 5 தலை நாகம், முனிவர்கள், நந்தி சிலைகள் போன்ற பல்வேறு ஓவியங்களும் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த கும்பாபிஷேகத்தில் பங்கேற்கிறதுக்காகவே 10 லட்சம் பக்தர்கள் குவிவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கோவிலில் நேற்று மூலவரான சுப்பிரமணிய சுவாமிக்கு குடமுழுக்கு நடத்துவதற்கான ஏற்பாடுகளும் கோலாகலமாக நடந்திருக்கு. அதற்கான அனுமதி வழங்கக்கூடிய நிகழ்ச்சியும் நடந்திருக்கு. கும்பாபிஷேகத்திற்காக நடத்தப்படக்கூடிய யாகசாலை பூஜை 8000 சதுர அடி பரப்பளவில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த யாகசாலையில் 76 குண்டங்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறத முன்னிட்டு பக்தர்கள் வசதிக்காக ஏராளமான வசதிகளும் செய்யப்பட்டிருக்கு. பக்தர்கள் முருகனை தரிசிப்பதற்கும் அவர்கள் செல்வதற்கு தோதாகவும் ஏராளமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறதா. மேலும் இன்று முதல் கடற்கரையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் அப்படிங்கிறதுனால தீவிர கண்காணிப்பு, பாதுகாப்பு ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. ராஜகோபுரத்தை சுற்றி அர்ச்சகர்கள் கலசத்தை மேலே எடுத்து செல்வதற்கு ஏதுவாக இரும்பு கம்பிகளால் சாரம் அமைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. கும்பாபிஷேக நாளில் யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்படக்கூடிய கும்பம், அதாவது கலசம், மேல தாளங்கள் முழங்க ஊர்வலமாய் எடுத்து வரப்பட்டு அனைத்து கலசங்கள்லையுமே புனித நீராக ஊற்றப்படும். குறிப்பாக திருச்செந்தூர் முருகன் கோவிலின் ராஜகோபுரத்தில் இந்த கலச நீர் ஊற்றப்படுது. அந்த நிகழ்வை முருகனுக்கு அரோகரா அப்படின்ற கோஷத்துடன் காண லட்சக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் காத்திருக்காங்க.
கும்பாபிஷேகத்தில் பங்கேற்கும் பக்தர்கள் வசதிக்காக அவர்கள் அமரும் வகையில் 2000 சதுர அடி கேலரி அமைக்கப்பட்டிருக்கு. 12 கால யாக பூஜையும் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஏதுவான பணிகளும் மும்முரமாக நடந்து வந்துருக்கு. கும்பாபிஷேகத்தின் போது கலசத்திற்கு ஊற்றப்படக்கூடிய புனித நீர் லட்சக்கணக்கான பக்தர்கள் மீது ட்ரோன்கள் மூலம் தெளிக்கப்பட இருக்கு. இந்த கும்பாபிஷேகத்தில் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் பங்கேற்கிறாங்களாம். அப்படிங்கிறதுனாலேயே ரயில்வே சார்பில் சிறப்பு ரயில்களும் அரசு சார்பில் வரக்கூடிய 4ஆம் தேதி முதல் பார்த்தோன்னா 400 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட இருக்கு. கோயில்கள் கும்பாபிஷேக பணிகளை அமைச்சர்கள் சேர்பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் தொடர்ந்து நேரில் இருந்து கண்காணித்தும் வந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர், தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோரும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை கண்காணித்து வந்துட்டுருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்திங்கன்னா இந்த பிரம்மாண்டமான குடமுழுக்கு விழாவில் இதுவரைக்கும் திறக்கப்படாத கதவு தற்போது திறக்கப்பட இருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க. முருகனுடைய அறுபடை வீடுகளில் கடற்கரையை ஒட்டியவாறு அமைந்திருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வருகிற ஜூலை 7ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய மகா குடமுழுக்கு விழாவுக்கு மிகுந்த விமர்சையாக தயாராகி வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விழாவை முன்னிட்டு கடந்த 37 ஆண்டுகளாக மூடப்பட்டிருந்த மேற்கு வாசல் கதவு இந்த முறை திறக்கப்பட போகிறது. திருச்செந்தூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பில் கோயில் திருப்பணி மற்றும் வளாக மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வந்துட்டிருக்கு. இந்த குடமுழுக்கு விழாவையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூருக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதை கருத்தில் கொண்டு தமிழக அரசு சார்பில் சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட இருக்கு. மேலும் சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட இருக்கு. பெரும்பாலான கோவில்களில் பொதுவாக ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி அமையும். ஆனால் திருச்செந்தூரில் கிழக்கு திசையில் கடல் இருக்கிறதுனால கோபுரம் மேற்கு புறமாக கட்டப்பட்டிருக்கு. அந்த மேற்கு வாசல் கடந்த 1988 ஆண்டு முதல் மூடப்பட்டும் இருக்கிறது. 30 அடி உயரம் இருக்கக்கூடிய இந்த கதவுகள் மற்றும் சுற்றுச்சுவர்கள் புதுப்பிக்கப்பட்டு தற்போது விழாவுக்கு தயாராகியும் இருக்குங்க. 1988 முன் பக்தர்கள் மேற்கு வாசல் வழியாகவே சுவாமியை தரிசித்தும் வந்திருக்காங்க. ஆனால் இந்த வாசல் மூலஸ்தானத்தின் பீடத்தை விட உயரமாக இருக்கிறதுனால மூடப்பட்டதாகவே கூடப்படுதுங்க. இந்த மேற்கு வாசல் கதவுகள் மரத்தால் ஆகியிருக்கு. வழக்கமாக ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய கந்தசஷ்டி திருவிழாவில் முருகனின் திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டுமே இந்த வாசல் திறக்கப்படும். ஆனால் அப்போது கூட பக்தர்களுக்குள் செல்ல அனுமதி அளிக்கப்படாது. தற்போது பெருமை மிக்க இந்த மேற்கு வாசல் 37 வருடங்களுக்கு பிறகு மகா குடமுழுக்கு நாளில் திறக்கப்படுது. இருந்தாலும் தற்போதைய திட்டமிடலின்படி கலச ஊர்வலத்திற்காக மட்டுமே இது பயன்படுத்தப்படும் அப்படின்னு அதிகாரிகளும் தெரிவித்திருக்காங்க. பக்தர்கள் இந்த வழியாக தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பு அளிக்கப்படாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இது குறித்த தகவல் விரைவிலேயே அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தற்போது திருச்செந்தூரில் பார்த்தோம் அப்படின்னா மகா கும்பாபிஷேக விழா களை கட்டி கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். தற்போதுல இருந்தே முருகன் கோவிலில் முருகப்பெருமான தரிசனம் செய்வதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் குவியவும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னும் சொல்லலாம். பக்தர்களுக்காகவே எண்ணற்ற சிறப்பு பேருந்துகள் இயக்கிறது, சிறப்பான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னும் சொல்லலாம். கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு 3 தற்காலிக பேருந்து நிலையங்களும் அமைக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நடைபெறக்கூடிய இந்த விழா அப்படிங்கிறது உலக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜகோபுரம் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கே ரம்யமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போது அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அலங்கரிக்கப்பட்ட பல சிலைகளாகட்டும் வர்ணங்களாகட்டும் பார்ப்போரினுடைய கண்களை கவரக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம்.
சொல்லலாம். ஏன்னா முருகப்பெருமானினுடைய அறுபடை வீடில் இந்த இரண்டாவது படை வீடாக கருதப்படக்கூடிய திருச்செந்தூர் பார்த்திங்கன்னா கடற்கரையோரத்தில் மிக பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்குங்க. அழகிய கடற்கரையை ரசிக்கக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கு. இந்த திருத்தலத்தினுடைய சிறப்பு அப்படிங்கிறது போற்றப்படக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முருகன் சூரபத்மன் அப்படின்ற அரக்கனை வதம் செய்த இடமாகவும் சிவனை தரிசிக்க எண்ணி பஞ்சலிங்கங்களை வழிபட்ட இடமாகவும் பல்வேறு போற்றுதலுக்குரியதாக இந்த வழிபாட்டு தலம் விளங்குது. இப்படியான நிலையில திருச்செந்தூரில் செந்தில் ஆண்டவனாக வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு 2025 ஜூலை 7ஆம் தேதி குடமுழுக்கு விழா வெகு விமர்சையா நடைபெறுது. அன்று காலை 6:15 மணியில இருந்து 6:50 மணிக்குள்ளாக நடைபெறக்கூடிய கும்பாபிஷேக நிகழ்வில் 10 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொள்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில திருச்செந்தூர் கும்பாபிஷேக நிகழ்வை முன்னிட்டு சிறப்பு ரயில்கள், பேருந்துகள் அப்படின்னு எண்ணற்ற விசேஷங்கள் மக்களுக்காக, மக்களுடைய நலனுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதாகவும் கூறப்படுது.